குட்டீஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரிகாக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒண்ணும் தெரிய போறது கிடையாது. ஆனா டாக்டர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளை சுத்தி வந்து கலர் கலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்குமே வந்து நம்ம ஒரு 45 டேஸ்க்குள்ளேயே வந்து ஃபுல்லா ரூம் ஃபுல்லா வந்து நம்ம கலர் கலரா மாத்திட்டோம். ஸோ இவளுக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீஷோல வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் 3 ஸ்டிக்கர்ஸ், வால் ஸ்டிக்கர்ஸ். ஸோ அது எல்லாமே ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். நான் என்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், என்ன தீம் பேஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து கலர் கலரா உங்களுக்கு வந்து கண் வந்து தேடும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. அதனால உங்ககிட்டயும் வந்து நியூ பார்ன் சின்ன பாப்பா குட்டி பாப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து வீடு ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் கலரா வந்து ஒட்டுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியா இருப்பாங்க. இதுல வந்து செமையா அதுகிட்ட பேசுவான், அந்த ஸ்டிக்கர்ஸ் கிட்ட வந்து பேசுவான், ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி இவளுக்கும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும்ல. ஸோ வந்து டாக்டருமே லாஸ்ட் செக்அப் போகும்போது அவங்க அதான் சொல்லி அனுப்புறாங்க, ஏதாவது வந்து கலர் கலரா பலூன்ஸ், ரிப்பன் அந்த மாதிரி ஏதாவது தொங்க விடுங்க, அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து மீஷோல ரொம்ப நாளா வந்து சர்ச் பண்ணி ஒரு 100 rupeesக்குள்ள வந்து இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பென் நம்மளோட ஆயுதம் கிடைச்சிச்சு. சொருவிட்டு ஓபன் பண்ணிட்டேன். செமையா இருக்குல்ல. பாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாண்டா. ஸோ வந்து இது வந்து ஒரு மாதிரி செமையா இருக்கும், அதோட அழகா இருக்கும், அதை பார்க்கும்போது புச்சு புச்சு செம்ம கியூட்டா இருக்கும். ஸோ இது ஒட்டி பார்க்கலாம் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது மேடம் வந்து நல்லா குளிச்சுட்டு மருந்தெல்லாம் குடிச்சிட்டு சூப்பரா தூங்குறாங்க. இப்பதான் அம்மா வந்துட்டு குளிப்பாட்டிட்டு இத்து வந்து கூட சேர்ந்து கிளம்பி போயிடுச்சு. நான் இருக்கு சொன்னா காமாச்சுதான் வேணும் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். தீம் தெரியுதா இப்போ என்ன தீம்னு சொல்லிட்டு? எஸ், ஃபாரஸ்ட்ல வந்து ஜங்கிள் தீம். நான் ஒட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து ஐயோ பெண்ணோட ஊக்கே உடைஞ்சிடுச்சு. செமையா எழுது இந்த பெண்ணு. இப்பதான் நம்ம கொஞ்சம் காஸ்ட்லினா ஒரு 150-200 நினைக்கிறேன். மீதி எல்லாமே 100 rupees தான். அப்படியே கிரீனிஷா இருக்குல்ல ஃபுல்லா, அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஃபுல்லாமே ஒரே மாதிரி தான். நம்ம வந்து அதை செட் பண்ணும் போது வேற லெவல்ல இருக்கும். ஸோ செட் பண்ணிட்டு என் மூஞ்சி வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு, ஸோ அதை செட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு துணி எடுத்துட்டு எங்க ஒட்ட போறோமோ அந்த இடத்த வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ எங்க ஒட்ட போறோம் அப்படின்னா இந்த இடத்த நல்லா தொடச்சிடாம தொடச்சிடணும். தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஒட்டணும். ஓகேவா? நான் ஒட்டும் போது நீங்க பாருங்க. கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் போனை. மேடம் வந்து நல்லா ஊஞ்சல தூங்கிடுங்க. நான் முதல் முறை உன்னை பார்த்தது நான் படித்த டியூஷன்ல. அந்த வியாச ஸ்டில் இன்னும் என் நெஞ்சத்தில் அழகாயிருக்கு. November 27, 2009 அந்த நாளை மறக்க முடியாது.
நான் உனக்கு முதல் காதல் சொன்ன அந்த நாள் அது 10 வருஷ காதல் வாழ்க்கை நாளரை வருஷ திருமை எவ்வளவு அழகு 3 படம் நம் முதல் படம் டியூஷன் காதல் ஞாபகம் தீபாவளி எந்தலகம் இருந்தாலும் ஜோராகம் பெய்தாலும் நீ எனக்கு கொடுத்த முதல் முத்தம் என்னது விட்டு மலாது 11ஆம் வகுப்புல வருஷ போராட்டம் வீட்டு சில யாரும் பேச மறுத்தன நீ முன்னால் எனக்கு இருந்தாய் ஒரு நொடியும் நான் தனியாக உணரவில்லை என்றும் அதே உணர்வு நீ மட்டும் போதும் எவ்வாய விட்டு போழத்து தேவையா மனந்தாரு எவ்வளவு போராட்டம் கடந்து வந்தோம் 100 ஜன்மம் நமக்கு போதுமா வேற வரம் கேட்க மாட்டோம் சாக வரம் கேட்போம் அந்த சாமியே எங்க நாம் விருப்பமான மரிகள் என் காதலனே உனக்கு பிறந்தான் சொப்பாடே எம்மாடியோ இதை ஒட்டி முடிக்கிறதுக்குள்ளே என் உசிரே போச்சு. ஓவரால் தீம் இப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. எனக்கு ரூமில் போகிறதுக்கே அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு ஒட்டின மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தாரிக்காவும் ஸ்டார்ட் பண்ணிட்டா பார்க்க. ஸோ ஜாலியாக இருக்குது அந்த ரூமில். அதுவும் குட்டி குட்டி பாண்டாஸ் இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி. நான் ஹஸ்பண்டும் இட்விக்கும் வரத்துக்குள்ளே ஒட்டிட்டேன் ஃபாஸ்ட்டாக. அவங்க வந்தாங்கன்னா பெருசாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. அதனால் நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டிட்டேன்டா சாமி. அவள் வேறு ஒரு சைடு அழுவுறா. அவளுக்கு ஃபீட் பண்ணி அவ்வளோ தூங்க வச்சுட்டு மறுபடியும் ஒட்டுறதுக்குள்ளே ஒரு 4 வாட்டி எழுந்துட்டா. செம்ம காண்டாயிடுச்சு. குவாலிட்டியாக இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே மீஷோவில் இருந்து தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். வேணும்னா கீழே லிங்க் கேளுங்க. நான் இதுலேயே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது எல்லாமே செப்பரேட் தான் வாங்கினது. எல்லாமே நம்மளோட மைண்டு க்ரியேட்டிவிட்டிலாம் வச்சு ஏதோ ஒரு அளவுக்கு அப்படியே வீடியோ ஒரு அளவுக்கு கலராக மாற்றியாச்சு. நீங்களும் இப்படி பண்ணுங்கள்.